ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு ஆரோ பாட்டி சமையல். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாப்ஸ் நம்ம வீட்டில் ஆரோ பாட்டி வீட்டில் கத்திரிக்காய் சாப்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு இன்ச்சு இஞ்சி, 4 பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 7 கத்திரிக்காயை இப்படி சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வணக்கிட்டு கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் போடணும், அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் இந்த சாப்ஸுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சாப்ஸு. இந்த இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வணக்கி இதை வணக்கும்போது ரொம்ப மணமாக நல்லா இருக்கும்னு. இதே மாதிரி கோவக்காயில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காயை நீளமாக சன்னமாக அரிஞ்சு போட்டு, இதேமாரி பெரிய வெங்காயமும் அதுக்கு சமமாக அரிஞ்சு போட்டு நல்லா சுருளை நம்ம வணக்கி எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். வெங்காயத்தை ஸ்லோவாக வச்சு வணக்கிக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சு வெங்காயத்தை வணக்கிக்கலாம். வெங்காயம் இருக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டு. பாருங்கள், வெங்காயம் இவ்வளோ வணங்கினா போதும். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாம். இது பருப்பு ரசம் அப்படி இல்லைன்னா தாளிப்பு சாப்பாடு செஞ்சு இது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். பாருங்க, இப்போவே பார்க்க அழகாக இருக்குது பாருங்க. பாருங்க, இவ்வளவு கொத்தமல்லி தூள் போடுறேன். வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இது வீட்டிலையே அரைச்சி வச்ச வரமிளகா பொடி. அதனால் நான் கொஞ்சம் போட்டாலே காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மிளகாய்.
கொஞ்சமாக தான் போட்டிருக்கேங்க. 2 சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மணமாக இருக்கும். சும்மா ஒரு 2-3 செய்திருக்கேன். உப்பு இவ்வளோ போடுறேங்க. நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க, இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எங்கள் பெரியக்காவோட ஸ்பெஷல். நல்லா செய்வாங்க, நல்லா காரம் வரப்பாக போட்டு எண்ணெய் ஊற்றி சூப்பராக செய்வாங்க. நான் எண்ணெயும் காரமும் கம்மியாக தான் பண்ணுவேன். பாருங்கள், நல்லா பிரண்டு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு என்ன போட்டிருக்கோம், வெறும் மல்லித்தூள் 1/2 ஸ்பூனும், காரத்துக்கு தேவையான அளவு வெறும் வரமிளகாத்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கோம். மசாலா, கரம் மசாலா, பட்டை கிராம்பு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெங்காயம் வணக்கணும், கத்திரிக்காயை வணக்கணும், இந்த 2 பொடியும் போட்டிருக்கோம். அவ்வளோதான், உப்பு போட்டிருக்கோம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.